பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் இந்த தியான வேலைக்கு அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7-9 வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம யாரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். ஏன் அவரோட ஐக்கியமாக இருக்கணும்? ஏன்னா அவர் தான் நம்முடைய மணவாளன், நாம தான் அவருடைய மணவாட்டி சபை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் இயேசு நம்முடைய மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டி சபையாக இருக்கிறோம். அவர் நமக்கு அற்புதமான குற்றஞ்சாட்டப்படாத ஒரு புருஷனாக, கணவனாக, அதாவது நம்முடைய மணவாளனாக, மாசற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா குற்றஞ்சாட்டப்படாதவராக அவர் இருக்கிறார்னா அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் வாழ முடியும். சபை, விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஜெபத்துடனே கூட இந்த தியான வேலையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் இந்த வேலையிலே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பேற்பட்ட நல்ல தேவன் என்பதை நாங்கள் உணரும்படிக்கு, அதை தியானிக்கும்படிக்கு எங்கள் உள்ளத்தில் சர்வ வல்லமையுள்ள ராஜா, நீர் எப்படி இங்கே பிரசன்னமாகி இருக்கிறீர், இந்த வேலையிலே எங்களோடு கூட பேசப்போகிறீர். ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யவும் எங்களுடைய இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிறிஸ்துவையும் உம்முடைய கிருபையும் அறிகிற அறிவில் எங்களை நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, இந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 1:8 நம்ம வாசித்தோம் இல்லையா? குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன போயிட்டுருக்கு? கிறிஸ்தவர்கள் மேலே குற்றம் குறை சாடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக நம்ம இருக்கணும்னு வேதம் சொல்லித்தருது. ஆனால் குற்றச்சாட்டு வருதே. அப்போ என்ன இதோட அர்த்தம்? குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக எப்படி வாழ்கிறது? கிறிஸ்தவர்கள் மேலே தான் அதிக குற்றச்சாட்டு இல்லையா? நீங்களும் எவ்வளோ குற்றச்சாட்டுகளை சந்திச்சிருப்பீங்க, நானும் நிறைய சந்திச்சிருக்கேன். ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள் மேலே ஏன் ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, நம்ம இதை விளங்கி கொள்ளணும். பிசாசானனோட வேலையை 24 மணி நேரம் ஓயாமல் நம்ம பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுறான்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படி சாட்டுறான்? சில மனிதர்களை உபயோகப்படுத்தி அவங்க வழியாக என்ன பண்ணுறான்? நம்ம பேரை ரிப்பேர் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு குற்றச்சாட்டு வராமல் எப்படி பார்த்துக்கிறது? அது வரதான் செய்யும். ஆனால் அது வந்தாலும் நாம் ஆண்டவருடைய பாதையில், நீதியில், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரியாக நடக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு நாள் பொய்யா போகும். ஏன்னா சத்திய வசனம் தான் நம்மளை என்ன பண்ணோம்? எல்லா வெளிச்சத்துலையும் நடத்தும். அதனால தான் வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். சும்மா பெயர் கிறிஸ்தவர்களாக கழுத்தில் சிலுவை போடுறவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? ஏன்னா இயேசுவுக்கே குற்றச்சாட்டு நடந்ததே. நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு ஒரு குற்றம் சாட்டப்படாதவங்க. இயேசுவுக்கே குற்றச்சாட்டு இருந்தது பாருங்கள். மார்க் 14:64 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மேலே குற்றம் சாட்டும்படிக்கு அவங்களாம் தீர்மானமே பண்ணிட்டாங்க. வாசித்து பாருங்கள் வசனங்களை. தீர்மானம் பண்ணியிருக்காங்க, முடிவு எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவங்களே ஒரு முடிவு கட்டிட்டாங்க. கில்ட்டி ஆஃப் டெத்து, கண்டம் பண்ணுறாங்க அவரை. எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்துறாங்க பாருங்கள். ஆனால் எவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தினாலும் பிலாத்து எப்படி தெரியுமா பார்க்குறான் அவரை? நீங்கள் யோவான் 18:38, யோவான் 19:4, யோவான் 19:6 இதெல்லாம் வாசிச்சு பாருங்களேன். இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன்னு இத்தனை வாட்டி சொல்கிறாரு. சாதாரணமாக ஒரு தடவை சொன்னாலே நம்ம நம்பிடலாம், 2 தடவை சொன்னால் அதிகமாக நம்பலாம். இவர் 3 தடவை சொல்கிறாரு. 3 தடவை சொன்னால் யூதர்கள் வழக்கத்தின்படி அதிக தடவை சொன்னது மாதிரியாம். ஸோ அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இவரால் ஒரு குற்றத்தையும் காண முடியல பிலாத்துவால். ஏன்னா பிலாத்து அங்கே நியாய தீர்க்கிற இடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குற நியாய தீர்ப்பு எழுதுகிற இடத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட இவரை கொண்டு போகிறாங்க. அவரே சொல்கிறாரு இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கலன்னு.
ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மார்க் 14:64 வாசித்து பார்த்தீங்கன்னா தீர்மானமே பண்ணிட்டாங்க, இவர் குற்றவாளி, இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு அப்படின்னு இவரை எப்படியாவது தூக்கி சிலுவையில் போடணும்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே குற்றச்சாட்டு நடந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். அதனால் குற்றச்சாட்டு வந்ததுனால அந்த குற்றம் உண்மைனாச்சா? கிடையாது இல்லையா? அப்போ ஆண்டவர் பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அதே போல தான் நீங்களும் நானும் பிசாசினால் குற்றம் சாட்டப்பட்டாலும் நாம் சரியாக கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழும்பொழுது நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கிறோம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லித்தருது. 1 தீமோத்தேயு 3:2 வாசி பார்த்தீங்கன்னா, கண்காணியானவன் எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கணும் போதக சமர்த்தனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, தீத்து 1:7 சொல்லுது, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும், அங்கேயும் அந்த வார்த்தை வருது பாருங்க, தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும். டக்கு டக்குன்னு சிடுமூஞ்சியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது கிடையாது பாருங்க. கர்த்தருடைய அழைப்பில் வந்த பிறகு கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு எவ்வளோதான் கோபம் வர்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஜெபத்தில் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு வாழும்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்களை நாம் என்ன பண்ணுறோம், ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறோம். அதில் விழுந்து போகிறவங்களாம் நம்ம இருக்க மாட்டோம். மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் கிரீடியாக இருப்பாங்க பாருங்கள். சில பேர் எதை பார்த்தாலும் வாங்கணும்னு நினைப்பாங்க. இது வேணும், அது வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னு ஒரு டிஸ்ஆனஸ்ட் கெயின் இருக்கும் பாருங்கள். ஒரு நேர்மை இல்லாத குறுக்கு வழியில் தவறான வழியில் காரியங்களை சாதித்து கொள்ள விரும்புவாங்க பாருங்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது இவங்கிட்ட. யார்கிட்ட? இந்த குற்றம் சாட்டப்படாதவனா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவனா. அப்போ கிறிஸ்துவே அப்படி வாழ்ந்தவராக இருந்தார் என்பதனால மணவாளன் அப்படி இருக்கும் பொழுது அந்த மணவாளனுக்கு ஏற்ற அவருடைய மாம்சத்தில் மாம்சம் நம்ம, அவருடைய எலும்பு, அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது ஆதாமுக்கு எப்படி ஏவாள் இருந்தாங்களோ அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சபையாகிய நாம் மனவாட்டி இருக்கிறோங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்போது குற்றம் சாட்டப்படாத ஒரு இயேசு அப்படின்னா அவருக்கு ஏற்ற மனைவியாக நம்ம இருக்கணும், அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த குற்றமில்லாத இரத்தப்பழிக்கு ஆளாகாமல் இருப்போம். ஏன்னா எவனுங்க அவர் மேலே குற்றம் சாட்டினானுங்க? உங்களுக்கு தெரியும், யூத கலாச்சாரத்தில் இருந்தவங்க, அவருடைய நேர்மையான அந்த காரியங்கள் பிடிக்காதவங்க, அவரை மேசியாவனே ஏற்றுக்கொள்ளாதவங்க. சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், இவன் நசரேத்துலேருந்து வந்தான், இவன் இங்கேருந்து வந்தான், இவன் கலிலே, அப்படி இப்படின்னு அவரை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவங்க. அவர் மேலே வேணும்னே குற்றமே இல்லை, குற்றமே காணலைன்னு பிலாத்து அத்தனை தடவை சொல்லியும் இவங்க அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் அவங்க தலைமுறைகளே இரத்தப்பழிக்க ஆளானார்கள். கவனம், தலைமுறைகள் அழிவது யார் கையில் இருக்குதுங்க? நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுல இல்லை. ஏன்னா நியாயம் தீர்க்கும்போது என்ன பண்ணுறோம், யாக்கோபு புஸ்தகம் வாசி பாருங்கள், நாம் அந்த மாதிரி நியாயம் தீர்த்தா நாமளே நியாயாதிபதி ஆயிடுறோமா. அதாவது நாம் எந்த இடத்துக்கு வந்துடுறோமா, தேவனுடைய இடத்த எடுத்துக்கொள்கிறோமா. ஸோ அதனால தான் தேவனுடைய இடத்துல தேவன் தான் இருக்கணும். நாம் சில காரியங்களை புரிந்து கொண்டு பரலோக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ குற்றஞ்சாட்டப்படாதவனா எப்படி வாழ முடியும்னா, நம்ம மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் நாம் சரியான விதத்தில் வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு வல்லமையினால் அதை பொய்யாக்குவார். அவர் மாற்றுவார். அதை புரியுதுங்களா? நம்ம மேலே அபாண்டமாக பழி போட்டவங்களை அவர் பார்த்துக்குவார். நம்ம போய் சண்டை போட தேவையில்ல. யுத்தம் கர்த்தர் நம்மளுக்காக செய்வார். அதே போல் நாம் அமைதியாக கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது நமக்காக ஆண்டவர் நீதியை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சரிங்களா? தீத்து 1:7 வாசிச்சோம்ல. அப்போ அதே போல் நம்ம வாழ்க்கையை சுத்தமாக வாழ்கிறவங்களா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போது பிசாசின் தந்திரம் என்னது? அதில் அகப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான வாழ்க்கை வாழாமல் திணறாங்க பாருங்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா அவருக்கு மனவாட்டியாக இருக்கிற நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி, புத்தியுள்ள கன்னிகையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் போதனையில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது தேவ பிரசன்னத்தில் எப்போவுமே இருக்கிறவங்க பாருங்கள் தவறி விழ மாட்டாங்க. அந்த தேவ பிரசன்னத்தில் அவர் கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு அழகாக
கற்றுக் கொடுத்து நம்ம உணர்த்தி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம எப்போவுமே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன், அவங்க வந்து தவறி போக மாட்டாங்க, போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் விட மாட்டார். பிரசன்னத்தில் இல்லாமல் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகாமல் ஒழுங்காக வேதம் வாசிக்காமல் ஒழுங்காக ஜெபிக்காமல் இருக்கிறவங்க பாருங்கள், சட்டுன்னு எல்லாத்துலேயும் உலக காரியங்கள்லாம் கேட்டு அதில் விழுந்து போகிறாங்க. ஸோ அதனால தான் தேவ பிரசன்னத்தில் எப்போவுமே ஒரு மனைவியானவள் எப்படி இருப்பாங்க, கணவனோடு சஞ்சரித்து இருப்பாங்க இல்லையா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மணவாளனை கூட நம்ம சபையாகிய மணவாட்டி, பரிசுத்த மணவாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூட சஞ்சரித்திருக்காங்க. நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய மணவாட்டி, அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ புத்தியுள்ள சபை, புத்தியுள்ள மணவாட்டி, புத்தியுள்ள மனைவி அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 19:14 சொல்லுது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ குற்றஞ்சாட்டப்படாத ஒரு மகன், ஒரு மணவாளன் இருக்கிறார்னா பிதாவுக்கு தெரியாதா இந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கொண்டு வரணும்னு? அப்போ சபை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? புத்தியுள்ள மனைவியை கர்த்தரே அருளுகிற ஈவாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்பில் கூட இதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனைவியை ஆண்டவர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள மனைவியை கொடுங்க, தெளிந்த புத்தியுள்ள ஊழியத்தில் உதவியாக இருக்கிற, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதுல எனக்கு இணையாக நடக்கிறவங்கள கொடுங்க. அதை கேட்காம நிறைய பேர் இன்றைக்கி எப்படி பொண்ணு பார்க்குறாங்க, அழகாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், கூந்தல் நீளமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அப்போது அந்த ஸ்திரீ குடும்பத்தை கட்டி எழுப்புறவளாக இருக்கணும். அப்போ மணவாட்டி சபை இயேசுவின் குடும்பமாகிய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், நீதிமொழிகள் 14:1 வாசி பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், தன் வீட்டை. அப்போ ஆண்டவர் அவளுக்கு எதை கொடுத்தாரோ அவள் அதை கட்டி எழுப்புறான், அவளுக்குன்னு கொடுத்ததை. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புறீங்களா? முதல்ல உங்கள் சொந்த வீட்டை கட்டி எழுப்புங்க, அப்புறம் சபையை பாருங்கள். புரியுதுங்களா? சில பேர் கணவனுக்காக கவலைப்படுறாங்க, சில பேர் கர்த்தருக்காக கவலைப்படுறாங்க. அப்போது திருமணமானவர்கள் கணவனுடைய காரியங்களை கவனிக்கிறாங்க, திருமணம் ஆகாதவர்கள் கர்த்தரே அவங்களுக்கு புருஷன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் சொல்லத்தை தான் கேட்டு அவங்க நடப்பாங்க. அப்போ உரியவைகளுக்காக அவங்க கவலைப்படுறவங்களா இருக்கிறாங்க, அவங்க அதுக்குரிய காரியத்தை ஞானமாக செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவரையே நம்பி அவருக்காக வாழ்கிறவங்களுக்கு குற்றஞ்சாட்டுற காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன பண்ணுவார் ஹீரோ ஜீசஸ்? என்ன பண்ணுவார்? சூப்பர் ஹீரோ, அவங்கள அடித்து தம்சம் பண்ணுறார். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. மணவாட்டி சபையே உங்கள் மேலே ஏதாவது குற்றஞ்சாட்டு வருது, உங்களை அநியாயமாக குற்றப்படுத்துகிறாங்கன்னா, உங்களுடைய சூப்பர் ஹீரோ உங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்து அந்த எதிரிகளை, அந்த ஓநாய்களை, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற காரியங்களை எல்லாம் அழித்து நிர்மூலமாக்க அவர் வல்லவருங்கிறத நீங்கள் நம்பணும். சரியா? அடுத்தது பாருங்கள், மத்தேயு 7:24 வாசி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தியுள்ள மனைவி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் இல்லையா? தன் வீட்டை அவள் கட்டுறான்னு பார்த்தோம். தன் வீட்டை அவள் எப்படி கட்டுறாலாம்? கண்மலையின் மேல் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த கண்மலை எப்படிப்பட்டதான்? 1 கொரிந்தியர் 3:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள சிற்பாசாரி போல் அஸ்திபாரம் போட்டு. அப்போது அந்த கண்மலையில் கட்டுறது கூட ரொம்ப அழகாக செதுக்கி செதுக்கி ரொம்ப யோசித்து ஜெபத்தோட வேத வசனங்களோட கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு ரொம்ப அழகாக பொறுமையாக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் இடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு 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 தாமா எதையும் செய்யவில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். அதே போல தான் இந்த மணவாட்டி சபையும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? மத்தேயு 25:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் எண்ணெயும் கூட கொண்டு போகிறாங்க. தீவட்டினா என்னதுங்க? எரிகிற தீபம், விளக்கு, வெளிச்சம் எதுங்க? ஆண்டவருடைய வசனம். அதே போல் அந்த எண்ணெய்ங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை குறிக்கிறது. அப்போது இந்த புத்தியுள்ள மனைவி கர்த்தரால் எதுக்கு கொடுக்கப்படுறான்னா, தான் வீட்டை கட்டும்படிக்கு கொடுக்கப்படுறா. அவள் எங்கே கட்டுறா அந்த வீட்டை? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே ரொம்ப செதுக்கி செதுக்கி ஜெபத்தோட வேத வசனங்களோட அந்த வெளிச்சமாகிய பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தைகளோட அவ என்ன பண்றா? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ள அந்த அபிஷேகத்தில் அதை சரியாக செய்து கொண்டு இருக்கிறா பாருங்க. அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரியா, தெளிந்த புத்தியுள்ளவளா அவள் இருக்கிறா பாருங்க. அவள் எல்லாவற்றிலும் கிருபை நம்மளை தாங்குதுன்னு அந்த நம்பிக்கையோடு அவள் இருக்கிறா. அதனால தான் அவன் சறுக்கி விழுறதில்ல. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, என்னுடைய கால் சறுக்கும்பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்குதுன்னு நான் உடனே சொல்கிறேன். அப்போது அந்த கிருபை தான் நம்மளை தாங்கி நடத்துது. நம்மளை தாங்கிறதுக்கு கிருபை உதவி செய்தே தவிர நம்ம
கண்ணாப்பின்னான்னு தடம் புரண்டு போகிறதுக்கு கிருபை என்றைக்குமே ஹெல்ப் பண்ணாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏன் இவ்வளோ ஒரு கவனம், ஏன் இவ்வளோ புத்தி உள்ள இவளாக இருக்கிறா இந்த மணவாட்டி சபை ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னா 1 பேதுரு 4:7 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜாக்கிரதையோடு ஜெபம் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்த உலகத்தின் அழிவு ரொம்ப சமீபமாக இருக்குது. நம்ம காலம் செல்லாது, கடைசி காலத்துக்கு நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். ஏன் நம்ம கடைசி காலகட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த விஷயம் இப்படியெல்லாம் இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எதுக்காக நம்ம எதிரி ஒருத்தன் இருக்கான். 1 பேதுரு 5:8 வாசித்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ஒருத்தன். அந்த பிசாசுங்கிற எதிராளிகிட்ட நம்ம அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால தான் குற்றம் சாட்டப்படாது. குற்றம் சாட்டுறதுக்குன்னே இருக்கான் 24 மணி நேரம் நம்முடைய விசுவாச பிள்ளைகள் மேலே. அவன் ஓயாமல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுபடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு பாருங்க. நம்ம இதையெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனவாட்டியாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்து வாழும்பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டை சூப்பராக கட்ட முடியும். கண்மலையாகிய அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்ட முடியும். அப்போது அப்படி கட்டப்பட்ட வீடு எப்படி நிலைச்சிருக்கும். அப்போ பிசாசிடம் நம்ம சிக்கிக்காமல் ஜெபத்தோடு கூட ஜாக்கிரதை தெளிந்த புத்தியோடு நம்ம வாழ்ந்து அவருக்கு விலையேறப்பட்ட சாட்சியாக இருக்க முடியும். அப்போ எவ்வளோ குற்றச்சாட்டு வந்தாலும் அதையெல்லாம் அவர் நிர்மூலமாக்குவார். நாம் அவரை நோக்கி பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம குற்றம் சாட்டப்படாதவங்க ஏதோ குற்றமே நம்ம மேலே இல்லை, நம்ம பிறந்திருந்தே ஒரு குற்றமும் செய்யலாம், அந்த அர்த்தம் இல்லைங்க. இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோமோ அது இல்லை கதை. நம்மளை ஆண்டவர் அழைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டார், பிரித்து எடுத்திருக்கிறாரு, அவருக்காக நம்மளை செட்டப்பாட் பண்ணியிருக்காருன்னா இப்போதுலேருந்து நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தர் சொன்ன வழியில் அவருடைய வார்த்தையின்படி அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்க எவ்வளோ குற்றச்சாட்டு வந்தாலும் அவைகளெல்லாம் அக்கினி அஸ்திரங்களாய் பிசாசிடமிருந்து வந்தாலும் அதை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், சத்திய வசனமாகி அந்த சோடை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நிற்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் உறுதியாக நிற்கணும். அப்படி நிற்க என்ன ஆகுது, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா உங்களை நிற்க தான் சொல்லியிருக்காரு, சண்டை போட சொல்லலை. எபேசியர் புஸ்தகம் வாசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் அணிந்து கொண்டு நிற்கணும். நீங்கள் எதிர்த்து நிற்கணும் பிசாசை. அவன் நீங்கள் அணிஞ்சு கொண்டாலும் அவன் உங்களை பார்த்து ஓடி போயிடுவான். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்த பகுதியில் நம்ம தொடருவோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசு நாமத்தினால முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி ஆண்டவரை. இப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள ராஜாவை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனுக்காக, ஜீவியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இன்னும் அதிகமாக எங்களை உம்முடைய பாதையில் நடத்தும்படிக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், எங்கள் மனவாளன் எங்களை சரியான பாதையில் நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்கிறீர், உம்முடையத்தில் ஒரு குற்றமும் காணவில்லையே. அதே போல் நாங்களும் மனவாட்டி சபையாக உம்முடைய பாதியாக நாங்கள் இருக்கிறோமே ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே அதிகமாய் வளரட்டும். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரியாக, தங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக, கண்மலை மேல் அஸ்திபாரம் போட்டவர்களாக, சிற்பாசாரி போல அந்த அஸ்திபாரத்தின் மேலே இன்னும் அழகாக அதை செதுக்கி தங்கள் வாழ்க்கையில் தங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஆதாரமாக இருக்கும்படி உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்துகிறது. ஆகவே எதிராளியான பிசாசுக்கு ஆண்டவரே இவர்கள் அவனிடத்திலே அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஆண்டவரே இவர்கள் கவனத்தோடு ஜாக்கிரதையாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும், உம்முடைய வசனங்களிலே நிலைத்து நிற்கவும், கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி இருக்கும் இவர்களுக்கு உதவி செய்வராகவும், ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக்கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவாளருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. God bless you.